بسم الله الرحمن الرحيم தீனியாத் மக்தப் மாணவர்களின் மாபெரும் இஸ்லாமிய கண்காட்சி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பேர் அல் அஸ்ரா. நான் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஸ்வர்க்கம். ஸ்வர்க்கம் அப்படின்னாலே எவ்வளோ இன்பகரமா இருக்கு. இன்ஷால்லா வாருங்கள் நம் ஸ்வர்க்கத்தை காணலாம். முதல்ல ஸ்வர்க்கத்தோட 8 வாசல்கள். அதுல முதல் சொர்க்கம் பாபு சலா, இது தொழுகையாளர்களுக்கு இந்த சொர்க்கம். இரண்டாவது சொர்க்கம் பேர் பாபுல் ஜிஹாத், இது அல்லாஹ்வுடைய பாதையில போரிட்டு மரணித்தவர்களுக்கு இந்த வாசல் வழியா செல்வாங்க. பாபு சதகம், இது சதகா செஞ்சவங்க இந்த வாசல்ல போவாங்க. பாபு ரயான், நோன்பாளிகள் இந்த வாசல் வழியா செல்வாங்க. பாபுல் ஹஜ், ஹஜ் அல்லாஹ்வுடைய பாதையில ஹஜ் செய்தவங்க இந்த வாசல் வழியா செல்வாங்க. பாபுல் காசிமின், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணவங்க இந்த வாசல் வழியா செல்வாங்க. பாபுல் ஈமான், ஈமானுடையவங்க இந்த வாசல் வழியா செல்வாங்க. பாபுல் திக்ர், அதிகமா அல்லாஹ்வுக்காக திக்ர் செஞ்சவங்க இந்த வாசல் வழியா போவாங்க. அப்புறம் ஸ்வர்க்கத்தோட முத்து மாளிகை. இந்த முத்து மாளிகை யாருக்குன்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த முத்து மாளிகை. தங்க மாளிகை, தங்க மாளிகை யாருக்குன்னா சுன்னத் விடாம தொழுதவங்களுக்கு இந்த தங்க மாளிகை. கண்ணாடி மாளிகை, கண்ணாடி மாளிகை யாருக்குன்னா ஒரு நாள் விடாம தஹஜ தொழுதவங்களுக்கு இந்த தங்க மாளிகை. அல்லாஹ் சொர்க்கத்துல 3 ஆறு நம்மளுக்கு தந்திருக்கான். அதுல ஆறு மதுவாறு, பாலாறு, தேனாறு, இந்த 3 ஆறும் அவங்க ஸ்வர்க்கத்துல இருக்கும். அப்புறம் தங்க வெள்ளி கிண்ணங்கள். இந்த கிண்ணம் எதுக்குன்னா ஸ்வர்க்கத்துல உள்ளவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அந்த மாதிரி அவங்க எது கேட்டால் தரும். அதான் களிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இந்த 5 செஞ்சவங்க இந்த வாசல்ல எந்த வழியினாலும் போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரஃபீனா, நான் மதரசா நூருல் ஹுதால படிக்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட டாபிக் நரகம். முதல்ல ஜஹன்னம். இது உலகில் பாவம் செய்த முஸ்லீம்கானது. முஸ்லீமா இருந்து கொண்டே பாவம் செய்தவருக்கு இந்த நரகம். அதுக்கடுத்து லலா, இது இறை மரபாளர்கள், ஹதீஸை நிராகரித்தவர், இறை தூதர்களை நம்பாத மக்கள், அவங்கெல்லாம் இந்த நரகத்துல இருப்பாங்க. அதுக்கடுத்து சஹர், இது தொழுகையை நிலையாக தொழுகாதவர், ஏழைகளுக்கு கொடுக்காமல் சாப்பிட்டவர்கள், அநியாயம் செய்தவர்கள், மறுமை நாளை மறுப்பவர்கள் இந்த நரகில் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஹுதாமா, இது எலும்புடன் சேர்த்து மனிதனின் உடல் முழுவதையும் எரித்துவிடும். அவர்கள் வேதனையை தாங்க முடியாமல் அவர்கள் கண்ணீர் அழுது அழுது தீர்ந்துவிடும். அதுக்கடுத்து ஜஹீம், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் இந்த நரகத்தில் இருப்பாங்க. அதுக்கடுத்து ஹாவியா, இந்த நரகில் பாவிகளின் கழுத்தில் காலிலும் சங்கிலியால் கெட்டப்பட்டு மிக கொடூரமான நிலையில் வேதனை செய்யப்படும். அடுத்து இஸ்ரே, இதுல 300 அரண்மனைகள் உள்ளது, 300 குடிசைகள் உள்ளது. அதுக்கடுத்து 300 அறைகளும் உள்ளது. அதுக்கடுத்து இந்த மலை நரகத்துல இருக்கிற மலை, இதோட பேர் சவுது. இதுல மேல ஏறுறதுக்கே 70 ஆண்டு ஆகும். இது பாவி மேல இருந்து கீழே வீழ்த்தப்படுவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் நஸ்ரீன். நான் நூருல் ஹுதா மதரசாலேருந்து பேசுகிறேன். நான் இப்போ எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னென்னா பெண்களுக்கு கஃனிடும் முறை. ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு, இது தோல் மார்க்கெட்டில் இருந்து கரண்டை கால் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறமா சட்டை, இது தோல் புஜத்தில் இருந்து கால் வரைக்கும் இருக்கும். இதுக்கப்புறமா முக்காடு, அது ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கீழாடை, இது தலையிலேருந்து கால் வரைக்கும் இருக்கும். அப்புறம் லிஃபாஃபா, இது மொத்தமாக இது பண்ணிடணும், மொத்தமாக கவர் பண்ணிடணும். இது இல்மு அறியாத காலத்தில் இருந்த மக்களும் இல்மு அறிந்த நிலையில் இருந்த மக்களும். இல்மு அறியாத காலத்தில் மக்கள் ஓத தொழுக எல்லாமே செஞ்சாங்க. ஆனால் இப்போ இல்மு அறியாத காலத்தில் மனிதர்கள் யாரும் தொழுக ஓத எதுவுமே செய்யலை. அதனால நம்ம தொழுக எல்லாமே செய்யணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது அஸ்வாக். நான் நூருல் ஹுதா மதரசால படிக்கிறேன். என்னோட டாபிக் நூஹ் அலைஹிஸ்ஸலாமோட கப்பல். அல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இஸ்லாத்தை பரப்புறதுக்காண்டி அனுப்புனா. அவங்க 950 ஆண்டுகளாக இஸ்லாத்தை பரப்புறதுக்காண்டி ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அதுலயும் சிலர் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, பலரும் ஏற்றுக்கொள்ளல இஸ்லாத்தை. அவங்க அல்லாஹ் அதுக்கு இது நூஹ் நபி அல்லாஹ்ட்ட துவா செஞ்சாங்க. இது அல்லாஹ் நீ இஸ்லாத்தை பரப்புறதுக்காண்டி அனுப்பிவிட்டையா அல்லாஹ். நான் இதுல சிலர் தான் ஏற்றிருக்காங்க, பலரும் ஏற்றுக்கொள்ளலன்னு
அப்படின்னு துவா செஞ்சாங்க. அதுக்கு வந்து அல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு கப்பலை கட்டுங்க, அதுவும் தரையில கட்டுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நூஹ் நபி வந்து அதை கேட்டு கெட்ட ஆரம்பிச்சாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்க வந்து இது தரையில கப்பலா என்று வந்து சிரிச்சாங்க. இது வந்து நூஹ் நபி சொன்னாங்க, இது வந்து அல்லாஹ் கொடுத்த வேலை, நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கப்பலை முடிச்சாங்க. முடிச்ச பிறகு அன்னைக்கு ஒரு நாள் கனமழை பெஞ்சிச்சு, அதுல வெள்ளம் வந்துச்சு. அதுல வந்து அல்லாஹ் கட்டளை இட்டா, இதுல வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்களும் விலங்குகளும் ஏத்துங்க அப்படின்னு சொல்லி அதுல ஏறினாங்க. அது வந்து நூஹ் நபியோட மனைவியும் மகனும் அதுல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அதனால மகன் வந்து நான் பெரிய மலையில ஏறிட்டு தப்பிச்சுக்கிறேன்னு சொன்னாங்க. அதுக்கு வந்து அது ஏறி நின்றாங்க. அல்லாஹ் வந்து ஒரு பெரிய அலைய அந்த மலை மேல ஏவுனா அந்த அப்படியே அதுலயே அந்த மகனும் அது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களும் அழிஞ்சாங்க. இவங்க மட்டும் தப்பிச்சிட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது சாஜித். நான் நூருல் ஹுதா மதரசால படிக்கிறேன். என் ப்ராஜெக்ட் என்னன்னா 4 வேதங்கள்: தௌராத், ஜபூர், இன்ஜில், திருக்குரான். தௌராத் அலையப்பட்டது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தௌராத் அருளப்பட்டது. மொழி அப்ரானி. ஜபூர் அருளப்பட்டது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஜபூர் அருளப்பட்டது. மொழி யுனானி. இன்ஜில் அருளப்பட்டது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜில் அருளப்பட்டது. மொழி சுரானி. குர்ஆன் அருளப்பட்டது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்டது. மொழி அரபி. அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் தையிபா. நூருல் ஹுதா தீனியத் மதரசா. நான் செஞ்சிருக்கிறது மீசான் தட்டு தராசு. 7 வானமும் 7 பூமியும் மீசான் தட்டு தராசு இருந்தால் ஒரு பக்கம் வைத்தால் இந்த லாயிலாக களிமாவை மற்றொரு தட்டில் வைத்தால் இந்த களிமாவோடு தட்டு தாழ்த்து நிற்கும். இந்த இல்லை களிமாவை ஓதுவதற்கு குணா என்று கூறப்படும். குணாவை ஓத வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் அல்ஃபியா. மதரசார் பெயர் நூருல் ஹுதா. நான் எடுத்துக்கொண்டு இருக்கிற தலைப்பு என்னன்னா காபாவின் சிறப்புகள். $100 மில்லியன் கட்டப்பட்ட காபா பூமியில வந்து மிக விலையுயர்ந்த கட்டிடங்கள்ல பட்டியலில் மக்காவின் கிராண்ட் மசூதி முதல் இடத்தில் உள்ளது. அளவு 1 மில்லியன் சதுர மீட்டர் கொள்ளளவு. 2 மில்லியன் மக்கள் தங்க முடியும். ஆண்டுதோறும் 20 மில்லியன் பார்வையாளர்களை பெறுகிறது. 24 மணி நேரமும் திறந்தே இருக்கும். 1400 ஆண்டுகளுக்கு மேலாக இது முழுமையாக மூடப்படவில்லை. ஜம்ஜாம் கிணறில் இருந்த அதிகப்படி நீர் 1.7 தண்ணீர் பாட்டில்களில் 10 லிட்டர் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு தொட்டிகளில் சேமிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை பிரகாசமும் 5 வெவ்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பு. ரமதான் சிறப்பு சேவைகள். ரமலான் முழுவதும் ஒவ்வொரு நாளும் நோன்பு திறக்க 4 மில்லியன் இலவச உணவு. ஊனமுற்றோருக்கான சேவைகள் வசதிகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிராத்தல் முஸ்தகீம் என்ற பாலம் கத்தி விட கூர்மையானது, முடியை விட மென்மையானது. நல்லடியார்கள் சில கண்ணீமைக்குள் வேகத்தில் கடப்பார்கள், இதை அடுத்த சிலர் மின்னல் வேகத்தில் கடப்பார்கள். பாவிகளும் அந்த பாலத்தில் போட்டிப்பார்கள். புகைகள் விட்டு விடாது, பிடித்து நரகத்தில் தள்ளிவிடும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் வந்து அனிஷா அகமது. நான் வந்து நூருல் ஹுதா மதரசால வந்து படிக்கிறேன். என்னோட டாபிக் வந்து சவுர் கோவை. மக்கால பெரிய மலை தான் வந்து இந்த சவுர் மலை. இதுலதான் வந்து சவுர் கோவை இருக்கு. அப்போ வந்து இந்த குகை வந்து மக்கால இருந்து 4 கிலோமீட்டர் தூரத்துல வந்து இருக்கு. அப்போ வந்து குறைஷிகள் வந்து எப்படியாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எப்படியாவது கொலை செஞ்சே விட வேண்டும் அப்படின்னு முடிவெடுத்தாங்க. அப்புறம் வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இந்த குகைக்குள்ள நுழைஞ்சாங்க. அப்போ வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து சொன்னாங்க எதிரிகளோட கால் தெரியுது, இது கொஞ்சம் திரும்பிட்டாங்கன்னா நம்மளை வந்து கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொல்றாங்க, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் வந்து நம்ம கூடயே இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் குறைஷிகள் வந்து என்ன நினைச்சாங்க, சில பேர் வந்து
இதுல வந்து சிலந்தியோட வலை வந்து இருக்கு, அப்படின்னா இங்க வந்து ஆட்களே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்க. சில பேர் வந்து என்ன நினைச்சாங்கன்னா இங்க வந்து குருவி வந்து கூடியாட்டி முட்டையிட்டு இருக்கு, அதனாலதான் அப்படின்னா ஆட்கள் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் நௌஷிதா, நூருல் ஹுதா. இந்த பள்ளிவாசல் பெயரின் மஸ்ஜிதுல் அக்ஷா. இங்க வந்து நிறைய நபிமார்கள் தொழுதுருக்காங்க, இங்க வந்து தங்கியிருக்காங்க. இங்க வந்து இந்த பள்ளிவாசல தொழுதா பல மடங்கு நன்மைகள் கிடைக்கும். இங்க வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து இந்த பள்ளிவாசல் பக்கத்தால போயிருக்காங்க. மஸ்ஜிதுல் அக்ஷா அல்லாஹ்வினால் கண்ணியப்பட்ட பள்ளிவாசல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னுடைய பெயர் சஹீரா. நான் வந்து மதர்சா நூருல் ஹுதா மக்தப் மதர்சால படிக்கிறேன். இந்த டாபிக் வந்து பிற மத பண்டிகைகளில் நமது நிலைப்பாடு. இதுல வந்து மொத்தம் 6 ஹராமான விஷயம் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிற மத பண்டிகைகளை வந்து நம்ம கொண்டாடக்கூடாது. செகண்ட் வந்து இந்த பண்டிகைகளை அவங்களோட சேர்ந்து நம்ம கொண்டாடக்கூடாது. தேர்டு வந்து இந்த பண்டிகையில வந்து அவங்களுக்கு போய் நம்ம உதவி செய்யறதோ சமைச்சு கொடுக்கறதோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஃபோர்த்து வந்து அந்த பண்டிகைகள்ல சந்தோஷத்துல வந்து நம்ம வீட்டுக்கு வந்து பொருள் வாங்குறதோ இல்லைன்னா வந்து வீட்டுல விருந்து சமைப்பதோ இருக்கக்கூடாது. பிற மத வழிபாட்டு கூட்டங்கள்ல வந்து நம்ம வந்து கலந்து கொள்ளக்கூடாது. இது வந்து நன்மைக்குரியதை நினைச்சு நம்ம செஞ்சோம்னா நம்ம நன்மைக்கு வந்து குறையாகிவிடும். இது வந்து தீமை தெரிஞ்சே நம்ம வந்து இதை கொண்டாடணும் அப்படின்னா நம்ம வந்து பெரும் பாவியாகி விடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நூருல் ஹுதா மதர்சால படிக்கிறேன். என் பேர் சஃப்ரீன் நிசா. நான் நபி அலி திருமணம் ஆடம்பர திருமணம் பண்ணியிருக்கேன். நபி அலி திருமணத்தில் வந்து நபி அவர்கள் வந்து திருமண மண்ணில் பெண்களுக்கு மெஹர் கொடுத்து திருமணம் பண்ணாங்க. கிராண்டாக செலிப்ரேட் பண்ணாமல் அவங்ககிட்ட இருக்கிற பேச்சம்பளம் குரான் இதை மட்டும் வச்சு செலிப்ரேட் பண்ணாங்க. ஆனால் ஆடம்பர திருமணத்தில் ஆண்கள் வந்து பெண்கள்கிட்ட வரதட்சணை கேட்டு திருமணம் பண்ணுறாங்க. பெண்கள் வந்து கிராண்டாக செலிப்ரேட் பண்ணி நகையெல்லாம் அணிஞ்சு கிராண்டாக இது ஸ்டேஜில் வந்து நிற்கிறாங்க. அலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து எம் மன்சூரா ரில்வானா. நான் வந்து நூருல் ஹுதா மதரசால வந்து பெண்கள் மதரசால படிக்கேன். என்னோட டாபிக் வந்து கபூர். இது வந்து நல்லவங்களோட கபூர், இது வந்து கெட்டவங்களோட கபூர். இன்ஷால்லா எல்லாம் நல்லா தொழுகுங்க, நல்லா அமல் செய்யுங்க. எல்லாருக்கும் இந்த கபூர் கிடைக்க நான் வந்து ஆமீன் பண்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முகமது சஃபான். நான் நூருல் ஹுதா மதரசால படித்தேன். பெற்றோர் செய்ய வேண்டிய கடமைகள்: தாயின் காலடியில் சொர்க்கம், பணிவுடை செய்யுங்கள், மகிழ்ச்சி படுத்துங்கள், பேச்சை கேளுங்கள், முதியவர்த்திற்கு பணம் கொடு, பொருள் கொடு, உணவு கொடு, உடை கொடு, உன் பெற்றோர்களை மட்டும் கொடுத்து விடாதே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் முபாரக். நான் வந்து நூருல் ஹுதா மக்தப் மதரசால படிக்கிறேன். என்னோட டாபிக் வந்து சூரத்துன் நஹ்ல். சூரத்துன் நஹ்ல்ல அல்லாஹ் தேனியை பற்றி சொல்லியிருக்கிறான். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. My name is Hadia. My madrasa name is Nurul Huda Diniyat Madrasa. My topic name is மிக்ராஜ் பயணம். மிக்ராஜ் பயணத்தில் வந்து 7 வானம் உண்டு. அப்போ வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தாலாட்ட போகிறாங்க. அப்போ வந்து அல்லாஹ் தாலா வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வந்து புராக் என்ற ஒரு விலங்கை கொடுத்தாங்க. அப்போ வந்து அவங்க வந்து போகும்போது பைதுல் முஹத்தஸ் அப்படின்ற ஒரு பள்ளியாசலுக்கு போனாங்க. அப்போ போவேல ஒரு 2 ரக்காய் தொழுதுட்டு வெளியே வரையில
ஜிப்ரீல் அலை அவங்க வந்தாங்க. அப்ப வந்து வந்தபோது ஒரு பாத்திரத்துல வந்து மதுவும் ஒரு பாத்திரத்துல பாலும் கொடுத்தாங்க. அப்ப வந்து ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணு தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லல. நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பாலை தேர்ந்தெடுத்தாங்க. பாலை தேர்ந்தெடுத்த பிறகு ஜிப்ரீல் சொன்னாங்க, நீங்க வந்து இயற்கையை தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வானத்துல உயர்த்திட்டாங்க. அப்ப வந்து முதல் வானத்துல போய் கதவு தட்டல. அவங்க நீ யாரு அப்படின்னு கேட்கல. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. அடுத்து ஜிப்ரீல் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப உங்க கூட இருக்கிறது யாருன்னு கேட்கல. என் கூட இருக்கிற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப உள்ளவங்க கேட்டாங்க, கதவை திறக்க அனுமதி உண்டான்னு கேட்கல. அனுமதி உண்டுன்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. ஜிப்ரீல் அதுக்கப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்து சேர்ந்தாங்க. அது இதே மாதிரி 2வது வானத்துல போய் கதவை தட்டாங்க. 2வது வானத்துலயும் நீ யாருன்னு கேட்டாங்க. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. கூட இருக்கிற யாருன்னு உள்ளவங்க கேட்டாங்க. கூட இருக்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லல. அப்ப வந்து கதவு திறக்க அனுமதி உண்டான்னு உள்ளவங்க கேட்டாங்க. அப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, கதவு திறக்க அனுமதி உண்டுன்னு சொல்லல. யூசுப் நபியும் ஈசா அதே மாதிரி 3வது வானத்துல போய் கதவு தந்தாங்க. 3வது வானத்துல நீ யாரு அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து அவங்க சொன்னாங்க, நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னாங்க. அவங்க கூட இருக்கிறத யாருன்னு கேட்டாங்க. என் கூட இருக்கிறது வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லல. கதவு தந்தானே யூசுப் நபியும் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சாங்க, சேர்ந்துருந்தாங்க. அடுத்து 4வது வானத்துல இதே மாதிரி போய் கதவு தந்தாங்க. அப்ப உள்ளவங்க கேட்டாங்க, நீங்க யாரு அப்படின்னு கேட்டாங்க. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லல. இது உன் கூட இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டாங்க. கூட இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கப்புறம் இது கதவை திறந்தோடனே இத்ரீஸ் நபியும் நம்ம முஹம்மது நபியும் சேர்ந்துருந்தாங்க. அடுத்து அதே மாதிரி 5வது வானத்துல போய் கதவை தந்தாங்க. அப்ப 5வது வானத்துலயும் யாருன்னு கேட்டாங்க. நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் கூட இருக்கிறது யாருன்னு கேட்டாங்க. என் கூட இருக்கிறது வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு சொல்லல. அதுக்கப்புறம் கதவு திறக்க அனுமதி உண்டான்னு கேட்டாங்க. அப்ப கதவு திறக்க அனுமதி உண்டுன்னு சொன்னதுக்கப்புறம் இது அந்த ஹாரூன் நபியும் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சுட்டு சேர்ந்துருந்தாங்க. 6வது வானத்துல இதே மாதிரி போய் கதவு தந்தாங்க. 6வது வானத்துல யாருன்னு கேட்டாங்க. அப்ப வந்து இவங்க சொன்னாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன்னு சொன்னபோது கூட இருக்கிறது யாருங்க. என் கூட இருக்கிறது வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கப்புறம் இது உள்ளவங்க கேட்டாங்க, கதவு திறக்க அனுமதி உண்டுன்னு கேட்டாங்க. கதவு திறக்க அனுமதி உண்டு ஜிப்ரீல் சொன்னாங்க. அப்ப கதவு திறந்தோடனே இது மூசா நபியும் நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சு சேர்ந்துருந்தாங்க. அதே மாதிரி 7வது வானத்துல போய் கதவு தந்தாங்க. அப்ப 7வது வானத்துல உள்ளவங்க சொன்னாங்க, நீ யாரு அப்படிங்க சொன்னாங்க. அப்ப நான் தான் ஜிப்ரீல் வந்திருக்கேன்னு சொன்னாங்க. அப்போ கூட இருக்கிறாங்க. என் கூட இருக்கிறது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கப்புறம் கதவு திறக்க அனுமதி உண்டான்னு உள்ளவங்க கேட்டாங்க. கதவு திறக்க அனுமதி உண்டான்னு ஜிப்ரீல் சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் நம்மளுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு சந்திச்சு சேர்ந்தாங்க. அடுத்து அல்லாஹ் தஆலா வந்து நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 நேரம் தொழுகை கடமை ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்து அவங்க வந்து போய்க்கிருக்கல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய்க்கிருக்கல மூசா நபி வந்தாங்க. அல்லாஹ் வந்துட்டு என்ன சொன்னா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 50 நேர தொழுகைய அல்லாஹ் வந்து என்கிட்ட கடமை ஆக்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லல. அப்ப வந்து நீ அல்லாஹ் தஆலாட்ட போய் தொழுகைய கம்மியாக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்ப சொல்லல அல்லாஹ் தஆலாட்ட அவங்க போய் கம்மியாக்க சொன்ன பிறகு அல்லாஹ் தஆலா வந்து 50 நேர தொழுகை 5 நேர தொழுகை நம்மளுக்காண்டி கடமையாக்கியிருக்கான். அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக்ராஜ் பயணத்துக்கு போயிருக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும்.
என் பேரு மஹீரா. மதர்சா நூருல் ஹுதா. சகர் நேரம் இஃப்தார் நேரம். எந்திரிச்ச உடனேயே தஹஜ்ஜுத் தொழுவணும். அதுக்கப்புறம் உணவை சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நியத்து வைக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபஜர் தொழுகணும். அதுக்கப்புறம் குரான் ஓதணும். இஃப்தார் நேரம் அசர் தொழுவணும். அதுக்கப்புறம் வந்துட்டு நியத்து வைக்கணும். நியத்து முடிச்சோடனே சாப்பிடணும். அதுக்கப்புறம் வந்துட்டு மஹ்ரிப் தொழுவணும். அதுக்கப்புறம் குரான் ஓதணும். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்னோட பெயர் தஸ்லிமா. என்னோட மதரசா பெயர் நூருல் ஹுதா. என்னோட டாபிக் கியாமத் நாளின் அடையாளங்கள். மதுபானம் அருந்துபவர்கள், விபச்சாரம் செய்பவர்கள், உயரமான கட்டிடம், பள்ளிவாசல் அலங்கரிப்பு, தஜ்ஜாலின் வருகை, இசைகள் அதிகம், யூப்ராஸ் நதி தங்கம் தோன்றும், உடலை பிரதிபலிக்கும் ஆடைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் சம்சு பீவி. மதரசா பேர் வந்து நூர் நுஹிதா. எனக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து பெண்களின் தடப்பை. இதுல வந்து முடி விரிச்சு போடக்கூடாது. இதுல வந்து கணவர் கூட சண்டை போடக்கூடாது. இதுல வந்து கை கோர்த்துட்டு எங்கேயும் போகக்கூடாது. இதுல வந்து நம்ம மனைக்கு இருக்கணும். இதுல மனைக்கு முஸ்லீம் மனைக்கு எங்கேயும், இது முஸ்லீம் வந்து இதுல வந்து ஹிந்துஸ். இதுல வந்து இப்படி போகக்கூடாது. மேக்கப் ரொம்ப ஓவரா போடக்கூடாது. இதாயிரும். சென்ட் அடிக்கக்கூடாது. நம்ம எங்கேயாச்சும் போனா மட்டும்தான் சென்ட் அடிக்கணும். ரொம்ப கத்தக்கூடாது. இதுல வந்து நம்ம முஸ்லீம் மனைக்கு எங்க போனாலும் புர்கா எல்லாமே போட்டுட்டு போகணும். இதுல வந்து போடாம போறாங்க. இது வந்து ராங்கு. வந்து நம்ம கணவரை தவிர வேற யாரு கூட பேசக்கூடாது. யாரு கூட பழகக்கூடாது. வந்து புருவ முடி எடுக்கக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஐசா சித்திகா. என் மதரசா பேர் நூருல் ஹுதா மதரசா. நான் சொல்ல போற தலைப்பு வந்து பெற்றோர்களுக்கு கிடைக்கும் சிபாரிசு. பெற்றோர்கள் தொழுதா இது குரானை மனனம் செஞ்சா தரஜா கிடைக்கும். இது கிரீடம் வந்து சூரியனோட பிரகாசமானதுனால கிரீடம் பெற்றோருக்கு கிடைக்கும். சிம்மாசனம் கிடைக்கும். பட்டாடை கிடைக்கும். பெற்றோருக்கு அண்டி சொர்க்க வாசல் படி எப்பயுமே திறந்திருக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் தஸ்மியா. என் மதரசா பெயர் நூருல் ஹுதா. என்னுடைய டாபிக் ஆடைகளின் ஒழுக்கம். ஹிஜாப் எப்போதும் பெண்கள் மரியாதை செலுத்துவார்கள். வெளியே போவேளை ஹிஜாப் போட்டு போவார்கள். மாடல் ட்ரெஸ் போடக்கூடாது. ஜீன்ஸ் பேண்ட் ட்ரெஸ் போடக்கூடாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஆத்திகா. என் மதரசா பேர் நூருல் ஹுதா. என்னோட டாபிக் ஜம்ஜம் கிணறு. ஜம்ஜம் தண்ணீரை பரக்கத் நிறைந்தது. ஜம்ஜம் தண்ணீர் உணவாகும். ஜம்ஜம் தண்ணீர் நிவாரணம் தரக்கூடியது. ஜம்ஜம் தண்ணீர் எத்தனை வருஷம் ஆண்டுகள் ஆனாலும் கெட்டு போகாது. ஜம்ஜம் தண்ணீர் பலாயிரம் ஆண்டுகள் ஆனாலும் வற்றாமல் வந்து கொண்டே இருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் ரோஷன் தஸ்லி. மதரசா பெயர் வந்து நூருல் ஹுதா. டாபிக் வந்து ஹஜ் செய்யும் முறை. முதல்ல வந்து நம்ம ஹஜ் செய்யறோங்கிறத வந்து நம்ம நியத்து வச்சுக்கிறோம். அடுத்து இக்ராம் கேட்டுதல். கௌபாவை தவாப் செய்தல். கௌபாவை தவாப் செய்யும் போது வந்து நம்ம வந்து லப்பைக் என்று கூறுதல். அடுத்து சபா முதல் கொண்டோட்டம் தொங்குதல். மினாவுல தங்குதல். அரபாவில் தங்குதல். முஸ்தௌபிலாவில் இரவுல வந்து நம்ம தங்கணும். ஜம்ரத்துல் அஹூஃபா கல் எறிதல். அடுத்து ஷைத்தானுக்கு கல் எறிதல். குர்பானி கொடுப்பது, முடி எடுப்பது, ஜம்ராகளுக்கு கல் எறிதல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பெயர் தனிஷா மரியம். மதரசா பெயர் நூருல் ஹுதா. டாபிக் வந்து உம்ரா செய்வது. உம்ராவின் அமல்கள். குளித்தல், ஆடை அணிதல், தல்ஃபா கூறுதல்,
தவாப் செய்தல், மஹமூத் இப்ராஹிம் 2 ரக்காத்துகள் தொழுதல், சஃபா மர்வாக்கும் இடையில் சயீத் செய்தல், தலைமுடியை கத்தரித்துக் கொள்ளுதல். செய்யக்கூடாதது வந்து தலை மற்றும் உடல் உள்ள முடிகளை கலைக்க கூடாது, நகம் வெட்டக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது, திருமண ஒப்பந்தம் செய்யக்கூடாது, உடல் கொள்ளை கூடாது, ஆசையுடன் தொடுதல், கட்டி அணைத்தல், முத்தமிடுதல் போன்றவை கூடாது, வேட்டையாடக்கூடாது. கௌபத்துல சுத்தம் போது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக லப்பைக். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா barakatuh. My name is Ainul Afra. My mother's name is My mother's name is Nurul Huda. சாலை கெட்டக்கூடாது, முடிய விரிச்சு போடக்கூடாது, இறுக்கமா புர்கா போடக்கூடாது. எப்பவுமே வெளியே போறோடனே நோஸ் பீஸ் போட்டு தான் போகணும், ஃபர்தா போட்டு தான் போகணும். டைட்டா போடக்கூடாது, ஃபர்தா முடிய விரிச்சு போடக்கூடாது. உடலை மறைக்கிற மாதிரி போடணும். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. என்னுடைய பெயர் பாசிகா. என்னோட மதரசா பெயர் நூருல் ஹுதா. என்னுடைய டாபிக் அந்த காலத்துல வந்து மூசா நபி வந்து இது ஒரு கடல் இருக்கும். மூசா நபி வந்து அந்த கடலை வந்து 2ஆ பொளக்குறாங்க. ஏன்னு தெரியுமா? ஏன்னா 2ஆ பொளக்குறதுக்கு காரணம் இது அந்த சைடு கடலுக்கு அந்த சைடு வந்து இது ஃபிரௌன் வந்து மக்களை எல்லாரையும் கொண்டுகிட்டே இருக்கான். அதனால வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு வந்து வேற வழி தெரியாம அந்த ஒரு கடலை வந்து 2ஆ பொளந்து ஃபிரௌனை போய் கொண்டுட்டு மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டு வராங்க. அதனாலதான் சொல்றோம் இது வந்து உப்பு தண்ணி, இது வந்து நல்ல தண்ணின்ட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. இது போன்ற இஸ்லாமிக் சம்பந்தமான வீடியோக்களை பார்ப்பதற்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.